சொதி திருநெல்வேலி பக்கம்லாம் செய்யக்கூடிய சொதி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லிடுறேன். முதல்ல இந்த சைஸ்ல தேங்காய், அதாவது பாருங்க இந்த மூடி ஒரு மூடி தேங்காய், கொஞ்சம் தேங்காய் வந்து இளம் தேங்காயா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு மூடி அப்படிங்கிற கணக்குல நான் இப்போ 3 பேத்துக்கு வந்து 3 மூடி தேங்காய் நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்து இதுக்கு தேவையான காய்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரைக்காய் கொஞ்சம் ஒரு 6 அவரைக்காய் எடுத்திருக்கிறேன், ஒரு முருங்கைக்காய், ஒரு பீன்ஸ் ஒரு 4 பீன்ஸ், ஒரு 2 சின்ன உருளைக்கிழங்கு வேக வச்சு தொலி உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். கேரட் வந்து 2 கேரட், பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய், வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி, ஒரு பூண்டு ஒரு 2 பல் பூண்டு உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இஞ்சி இந்த அளவுல இஞ்சி, இதையும் தொலி சீவி இதை எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம சாறு எடுக்கணும். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஒரே ஒரு லெமனும் வேணும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்ப்போம். சொதிக்கு அந்த காயோட இந்த அளவு பாசிப்பருப்பு ஒரு 5 டேபிள் ஸ்பூன், இதை வந்து லேசா வறுத்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் பால் எப்படி எடுக்கலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு வந்து தேங்காய் துருவி வச்சிருந்த தேங்காய் எல்லாத்தையுமே நான் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டேன். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி அதையும் இதுல சேர்த்து நல்லா ஒரு அரைச்சி முதல் பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் முதல் பால் வந்து மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுல பால் வந்துருக்கு. இப்போ 2வது பால் எடுக்கலாம். பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் பூவோட 2 கிளாஸ் தண்ணி விட்டு நான் மறுபடியும் 2வது பால் எடுக்கிறேன். 2வது பால் எடுத்தாச்சு. இப்போ மறுபடி அதே ஜார்ல அந்த தேங்காவை சேர்த்து 3 டம்ளர் தண்ணி விட்டு 3வது பால் எடுத்துக்கணும். சொதி செய்யறதுக்கு பாத்திரத்தை வந்து அடுப்புல வச்சிருக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். உரிச்சு வச்சிருக்கிற வெள்ளைப்பூடு அது சேர்த்துவோம். வெள்ளைப்பூடு கவிஞ்சிட்டு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கின பின்னாடி பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் வதங்கின பின்னாடி 3வதா எடுத்து வச்சிருக்க பால், அதாவது தேங்காய் பால் 3 தடவை எடுத்து வச்சிடணும். முதல் பால், 2வது பால், 3வது பால். இப்ப நான் 3வது பாலை முதல்ல விடுவேன். மூணாவது பால் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கள் எல்லாமே அதில் சேர்த்துடலாம். அவரைக்காய், கேரட், முருங்கைக்காய், பீன்ஸ், இது எல்லாமே சேர்த்தது. இந்த காய் மூடி வச்சிடலாம். இப்ப இந்த காயெல்லாம் நல்லா வேகணும். இப்போ காய் வெந்துட்டா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு இப்ப முருங்கைக்காய் எடுத்து பாத்துக்கலாம். இப்ப காய் வெந்த பின்னாடி நம்ம 2வது பால் சேர்க்கணும். காய் இப்ப 2வது பால் சேர்க்கணும். பாசி பருப்பு வேக வச்சிருந்த பாசி பருப்பையும் சேர்த்ததில்லை. தேவையான இந்த சொதிக்கு தேவையான உப்பு இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்தணும். வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்தலாம். ஒரு கொதி வந்த பின்னாடி முதல் பால் சேர்க்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சியை மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து இஞ்சி சாறு எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வரணும். இந்த கொதி எல்லா பக்கமும் இந்த மாதிரி கொதி வந்த பின்னாடி முதல் பால் அதை சேர்த்து இஞ்சியை நான் சாறு எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் இதுல விட்டுலாம். இஞ்சி சாறும் முதல் பாலும் சேர்த்து லைட்டா பொங்கி வரும். அந்த பொங்கி வர்ற ஸ்டேஜ்ல நம்ம இந்த லெமன் ஜூஸை இதுல சேர்த்துடணும். பாசி பருப்பு சேர்த்திருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பக்கத்துல இருந்து
கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடக்கூடாது நமக்கு. இப்போ அந்த அதாவது முதல் பால், இரண்டாவது பால், மூணாவது பால் அப்படின்னா, அதாவது முதல்ல எடுத்துக்கக்கூடிய பால் வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் பால், கொஞ்சம் கட்டியா எடுப்போம். ரெண்டாவது பால் மீடியமா இருக்கும், மூணாவது பால் தண்ணியா இருக்கும். அந்த மூணாவது பால்ல தான் நம்ம காய் வேக வைப்போம். அந்த காய் வெந்த பின்னாடி ரெண்டாவது பால் விட்டு அதுல பாசிப்பருப்பு வெந்ததையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துறதும், கடைசியா இந்த முதல் பால் சேர்த்துருக்குறோம். இந்த முதல் பால் சேர்த்துட்டு நம்ம லேசா இந்த மாதிரி பொங்கி வரும்போது நம்ம லெமன் ஜூஸ் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி லைட்டா மகுந்து வரும்போது நான் புளிஞ்சு வச்சிருக்கிற அந்த லெமன் ஜூஸை இதுல சேர்த்துருது. லெமன் ஜூஸ் சேர்த்த பின்னாடி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சொதியில தாளிச்சு விடுறதுக்கு கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். இதுல ஒரு 3/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம சொதியில சேர்த்துடலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிச்சு, நம்ம இதை சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு டேஸ்டான சொதி ரெடி ஆயிடுச்சு. இதே மெஷர்மெண்ட்ல நீங்களும் செஞ்சு பார்த்து உங்க ஃபீட்பேக்கை எங்களுக்கு தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.